பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகின்றேன். இந்த அருமையாக காலை வேளையிலும் வசனத்தின் மூலமாக தேவன் நம்ம மத்தியில் பேசுவாராக. சங்கீதம் 27 சங்கீதம் 8வது வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. பார்த்தீங்களா? இந்த அருமையாக வசனத்தில் சங்கீதக்காரனாக தாவீது ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அழகான ஒரு சொல்லை அவர் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? உம்முடைய முகத்தையே தேடுவேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் கூறுகிறார் நம்ம இடத்துல, என் முகத்தை நோக்கிப்பார். அவர் முகத்தை நோக்கி பார்ப்பது என்றால் அவரை நோக்கி பார்ப்பது, அவருடைய சமூகத்தை வேண்டி பார்ப்பது, அவருடைய சமூகத்தை வாஞ்சிப்பது, அவருடைய பிரசனத்தை வாஞ்சிப்பது அவர் விரும்புகிறார். பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் ஆதாமோடு அவர் என்ன பண்ணுறார்? உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் என்ன பண்ணுறார்? தான் சிருஷ்டித்த அந்த மனிதன் அவன் என் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட அவன் என்ன பண்ணணும்? நேரத்தை அவன் செலவிட வேண்டும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் அவன் என்னை நோக்கி பார்க்க வேண்டும், என் முகத்தை நாட வேண்டும், என்னுடைய பிரசனத்தை நாட வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுறார்? அவர் விரும்புகின்ற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனாக தாவீது பல சூழ்நிலைகளில், அவர் இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்து டைமில், எல்லா டைம்லையும் அவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் சங்கீதத்தில் நான் பார்க்கிறோம், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுது, என் ஆத்துமா உண்மையே நோக்கி கூப்பிடுது, உங்களுடைய பிரசனத்தையே நோக்கி கூப்பிடுது. எப்படி மான் நீரோடை கண்டோன்னு அது எப்படி வாஞ்சித்து கதறுது, அதே போல் என் ஆத்துமா உண்மையே நோக்கி கூப்பிடுது அப்படின்னு கூறுகிறார். அதனால் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி நான் பார்க்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நான் நல்ல மகிழ்ச்சியான தருவாயில் அந்த டைமில் மாத்திரம் நான் உண்மை நோக்கி நான் கூப்பிடுறேன். எனக்கு எல்லா சூழ்நிலையும் எனக்கு நேர்த்தியாக அமைந்திருக்கும் போது கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லி உண்மையை துதிக்கிறேன். இல்லை, இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் அந்த டைமில் உண்மை நோக்கி கூப்பிட்றதில்லை ஆண்டவரே. நான் சில மனிதர்கள் பின்னாடியும் சில காரியங்கள் பின்னாடியும் அவங்கள தான் இக்கட்டான சூழ்நிலை எனக்கு உதவியாக நான் கருதி நான் கதறி நான் கேட்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இது மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை நோக்கி கூப்பிடுகிறோமா இல்லை பிறரை நோக்கி கூப்பிடுகிறோமா? இன்றைக்கி தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறார்? பதிலளிக்கின்ற தேவனாக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாது மெட்டாதமான பெரிய காரியங்களை நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன்னு சொன்ன தேவன். அந்த தேவன் இன்று உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடுவையா? அப்படி சமூகத்தை நீ வாஞ்சிக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் தேவ ஜனமே, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கணும்ப்பா. ஆனால் இன்றைக்கி ஒரு கேள்வி எழும்பலாம், ஆண்டவரும் சமூகத்தை வாஞ்சிக்கிறேன், எல்லா சூழ்நிலையும் வாஞ்சிக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் சில காரியங்கள், துன்பங்கள், சில வாழையில் சில இக்கட்டுகள், சில வேதனைகள்லாம் ஏன் ஆண்டவரை நேரிடுது? நான் உங்களை தானே நம்பியிருக்கோம், சமூகத்தை தான் நாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வேளை நம்ம கேட்கலாம். நம்முடைய தேவன் அவர் என்ன பண்ணுறாரு? 2 காரியங்கள் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் நமக்கு தெரியப்படுத்த அவர் விரும்புகிறார். முதலாவதாக, நம்ம தேவன் ஏன் சோதனை அனுபவிக்கிறார்னா, நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலையில், அந்த துன்பமான சூழ்நிலையில், அந்த சோதனை வேலையில் நம்ம அவரை நோக்கி நம்முடைய முகத்தை எடுத்து பார்க்கிறோமா, அவரை தேடுகிறோமா என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறார்? அவர் நம்ம சோதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ என்னை நோக்கி பார்க்குற, என் சமூகத்தை விரும்புகிற, எல்லாம் ரைட்டு. ஆனால் உனக்கு வாழ்க்கையில் சில துன்பங்கள், சில கஷ்டங்கள் வரும்போது நீ உண்மையாக என்னை நோக்கி கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி சில வேளையில் என்ன பண்ணுற? அவர் நமக்கு பொறுமையாக இருந்து நம்முடைய விசுவாச பரீட்சையை, நம்முடைய அந்த விசுவாசத்தை அவர் என்ன பண்ணுறார்? பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுறோமா இல்லையான்னு. 2வது, அவருடைய மகிமையை விளங்க பண்ண சில சோதனைகளை என்ன பண்ணுறார்? அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பார்த்தீங்களா? இதை குறித்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன்னா, அன்று எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுறார்? என் ஜனங்களை ஆராதிக்கும்படியாக நீ என்ன பண்ணு, பார்வோனின் கையிலேருந்து மீட்டெடுத்துட்டு வா என்று சொல்லி மோசேக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார்.
இப்போ மோசே எல்லா கட்டளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவர் ஒரு வழியாக பார்வோனிடத்தில் பேசி அவர் என்ன பண்ணுறாரு, ஜனங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரார். எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோடனே அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது. பார்த்தீங்களா, ஒரு பெரிய தடை இருந்தது அவர்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு செல்வதற்கு முன்பாக. அப்போ திகைத்து போய் நிற்கும் போது அந்த இடத்துல தேவன் சில காரியத்தை அவர் செய்கிறார். அவர் என்ன பண்ணுறார், அந்த வசனத்தில் பார்க்கும்போது தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின தேவனாக இருக்கிறார். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். போன்னு சொல்லி அனுப்புனார். நீ போ அப்படின்னு சொல்லி மோசேக்கும் சொல்கிறாரு. அதே டைமில் பின்பாக என்ன சொல்கிறாரு, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். கடினப்படுத்தினா ஒரு பாளையமாக இறங்கி எகிப்தியர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. எகிப்தின் அந்த ஜனங்களுக்கு பின்பாக வந்து நிற்கிறாங்க. முன்பாக செங்கடலுக்கு பின்பாக எகிப்தின் சேனை இராணுவங்கள் வந்து நிற்குது. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறார், அவருடைய மகிமை என்ன பண்ணுறார், விளங்க பண்ணுகிறார். சில வேளையில் சோதனை நம்ம வாழ்க்கையில் வருகிற போது தேவன் அந்த சோதனையின் வழியாகவே அவர் என்ன பண்ணுறார், அவருடைய நாமத்தை, அவருடைய மகிமை விளங்க பண்ண உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த மகிமையை விளங்க பண்ண அவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகின்ற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கணும். பார்த்தீங்களா, இதுவரை நடத்தின எபினேசர் அவர் நித்தமும் என்னை நல்நித்துவார், என்னை ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்க மாட்டார் என்று சொல்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆனால் பிரியமான தேவஜனமே, தேவன் சோதிக்கும் போது, தேவன் சில வேளையில் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நாம் எல்லா சூழ்நிலையும் அவரையே நோக்கி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த இன்பத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா? நாம் ஜெயிப்போமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எங்கள் மத்தியில் பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை நோக்கி ஆண்டவரே எங்கள் முகத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி கூப்பிடணும் அப்பா. ஆண்டவரே, சில வேளையில் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் கர்த்தரனோடு இருக்கிறாரா, ஏன் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள், துன்பமான சூழ்நிலைகள் என்று சொல்லி சில வேளையில் சோர்வடைந்து சில மனிதர்கள் பின்பாகவும் ஆண்டவரே சில வேளையில் உலகத்தோட காரியத்துக்கு பின்பாக எங்கள் முகத்தை திருப்பியிருக்கலாம். ஆனால் நீர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், நீர் ஆண்டவரே சொல்லுகிறீர் உம்முடைய முகத்தையே நோக்கி தேட வேண்டும் என்று சொல்லி அன்று சங்கீதக்காரனர் தாவீது எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே நோக்கி பார்த்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் நீர் வெற்றியை தந்தீர். ஆண்டவரே, ஜெயத்தை தந்தீர். ஒரு ஜெய ஜீவத்தை வாழும்படியாக நீர் செய்தீரப்பா. ஆண்டவரே, முன்பாக கோலியாத்து நின்றாலும், ஆண்டவரே முன்பாக ஆண்டவரே சிங்கங்கள் கரடிகள் வந்திருந்தாலும், ஆண்டவரே நீர் அவனோடு இருந்து நீர் பலப்படுத்தினது போல எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் உண்மை நோக்கி பார்க்கிற ஒரு இருதயத்தை நீர் தாங்க. உம்மை நோக்கி நாங்கள் மான்கள் எப்பொழுது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்மா உண்மையே நோக்கி கதறுகிற, உண்மையே நோக்கி வாஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற உடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் விசேஷமான நாட்களை கொண்டாடுகிற ஒரு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்று போல வாழ்க்கை நடுவே ஆசீர்வாதமான நாட்களை அவர்கள் கொண்டாட நீர் கிருபை செய்யுங்க. மீட்பராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.